இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஞாச தசகத்தின் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் நம்ம பெருமாளை பார்த்து 2 பிரார்த்தனைகளை செய்கிறாராம். 2 விஷயங்களை நமக்கு சொல்றார் என்றே சொல்லலாம். அப்படி அவர் சொல்ற 2 கருத்துக்கள், உன்னை தவிர என்னை ரட்சிப்பதற்கு யாருமே கிடையாது என்று சொல்றாராம் நம் தேசிகன். இதுதான் முதல் கருத்தாக இருக்கு. அதாவது உன்னை அல்லாது வேற யாராலையுமே, எந்த தெய்வத்தாலையும், எந்த மனிதனாலையும், யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது, என்னை காக்க முடியாது. என்னை காக்கும் பொறுப்பு, என்னை காக்கும் கடமை, என்னை காக்கும் சக்தி உன்னுடையதாக இருக்கு. என்னை காக்கும் சக்தி உன்னிடம் மட்டும்தான் இருக்கு. இப்படி காக்க வேண்டும் என்று சொல்கிறே, எதிலிருந்து காக்க வேண்டும், எங்கேருந்து உன்னை காக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த சம்சாரம், இந்த ஒரு பவம் என்கிற இந்த சாகரத்தில், இந்த ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்கிற சாகரத்திலேருந்து, இந்த ஒரு பவசாகரத்திலே நம்மை காக்க வேண்டும், நம்மை மீட்க வேண்டும். இது அந்த இறைவனின் பொறுப்பாக இருக்கிறது. அப்படி அவர் நம்மை அழைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை அழைக்க வேண்டும். நம்ம அவரை அழைத்தால் மட்டுமே அவர் நம்மை அழைத்துக் கொள்வார். ஆனால் அந்த இறைவனை அழைப்பதற்காகவே ஒரு வழியாக, ஒரு விதமான பாதையாக இருப்பதுதான் இந்த சரணாகதி, இந்த பக்தி. அப்படி அந்த இறைவனை அழைப்பும், அந்த இறைவனை நினைக்கும், சிந்தனையில் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரு செயலான பக்தி, இது யாரிடம் இருக்கிறதோ அவர் ஒரு கருணையோடு, மனதுக்குள்ள ரொம்ப ஒரு கவலையோடு, கஷ்டத்தோடு அந்த பகவானை அழைத்தாள் என்றால், நிச்சயமாக நீ வந்தே தீர வேண்டும், நீ வரணும், உன்னை நான் காண வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கேட்டார் என்றால், நிச்சயமாக அந்த ஒரு ஆசையை சரி செய்வார், அந்த ஆசையை நிறைவேற்றுவார் பகவான். அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஆசை, அப்பேற்பட்ட அந்த ஒரு கூக்குரல், பக்தனின் அந்த ஒரு ஏக்கத்தை தீர்ப்பதற்காக பகவான் வருவார் என்றுதான் கருத்து இருக்கு. 2வது கருத்து, நான் இதுவரைக்கும் செய்த அனைத்து பாவங்களையும் அழித்து விடு, இனிமே நான் எந்த பாவமும் செய்யாமல் எனக்கு காக்க வேண்டும் என்று சொல்றார். என்றால் பாவம் செய்தால் நமக்கும் இறைவனுக்கும் இருக்கும் அந்த ஒரு தொலைவு, நமக்கும் இறைவனுக்கும் இருக்கும் அந்த தூரம் கூடிக்கொண்டே போகும். ஆனால் அந்த இறைவனை சென்று அடைவது கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும். அதனால் பாவங்கள் நான் செய்யக்கூடாது, இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களும் அனைத்தும் அழிந்து போக வேண்டும். அதே நேரத்தில் என்னை காக்கக்கூடிய சக்தி உன்னிடம் மட்டும்தான் இருக்கு என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மீண்டும் ஒரு நபர் வரதை பார்த்து சத்தியவிரதன் அந்த நபரை பார்த்து கேட்கிறாராம், நீ யார் என்று கேட்கும்போது, நான் தான் புகழ், நான் தான் பெருமை என்று சொல்றாராம் இவர். கீர்த்தி என்றே வைத்துக் கொள்ளலாம். புகழ், பெருமை என்றாலே நமக்கு தெரியும். புகழ் பெற்றவர் என்றால் எங்க போனாலும் அவர் பேர் ஒலிக்கும். அவர் எந்த இடத்தில் நின்றாலும் அவருடைய பக்கத்தில் 10 பேர் நின்று கொண்டே இருப்பார். அவரை பார்க்க மாட்டோமா என்று பல பேர் ஏங்கிக் கொண்டே இருப்பார். இதுதான் புகழ் என்று சொல்லலாம். நான் தான் புகழ் என்று சொல்றாராம் இவர். இதை கேட்ட உடனே ராஜா கேட்கிறாராம், நீ ஏன் செல்கிறாய்? தனத்திற்கு இங்கே இருக்க அழுத்து படுத்து என்று செல்கிறாள். தானத்துக்கு தனம் இல்லை என்று தானம் சென்று விட்டது. தானமும் இல்லை என்று சொல்லிட்டு நம்மளோட சதாச்சாரம் சென்று விட்டது.